நற்செய்தி கிடைத்துள்ளது. மகாராணி அம்பிகாவிற்கும் அம்பாலிகாவிற்கும் சுகப்பிரசவம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் புத்திரர்கள் பிறந்துள்ளனர். 3 குழந்தைகள் பிறந்துள்ளன. ராசிக்கும் வேத வியாசர் மூலம் குழந்தை பிறந்துள்ளது மாதா. அரசிகளின் சிசுக்கள் இருவரும் உடலில் குறைகளோடு பிறந்துள்ளனர். ஆனால் இவன் இனி எவ்வாறு வாழ்வான்? இவன் எதிர்காலம் ஒளியற்ற இருளாகுமா? இந்த பாலகனின் ஜனனத்திற்காக நம்முடைய ராஷ்டிரமே ஆவலோடு காத்திருந்தது. ஆகையால் இப்பாலகனின் பெயர் திருதராஷ்டிரர். குமாரர் திருதராஷ்டிரர். குமாரர் திருதராஷ்டிரர். ஸ்வர்ணத்தின் பிரகாசத்தையும் வெள்ளை வண்ண புஷ்பத்தின் நிறத்தையும் பெற்றவர் இவர். பாண்டு, அதாவது இவரிலிருந்து வெள்ளை ஒளி பரவ துவங்கும். ராஜ்யத்திற்கு ஒளியை வழங்குவதால் இப்பாலகனின் பெயர் பாண்டுவாகும். தாம் இந்த குழந்தைக்கும் பெயர் சூட்ட வேண்டும். இன்றவள் தாழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இன்றவன் குருவின் குலத்தைச் சேர்ந்தவனாயிற்றே. ராஜ்யத்தை நல்முறையில் நிர்வகிக்க வித்யை அவசியமாகிறது. என் இருப்பிடமான இவர் பெயர் விதுரனாகும்.